நான் ஏன் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும்? சிம்பிளான கேள்வி. அதற்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது கமெண்ட் பண்ணுங்க. விஜய்க்கு நீ இதுக்காக ஓட்டு போடணும்யா, விஜய் இப்படிப்பட்ட மனிதரியா அப்படின்னு நீ கமெண்ட் பண்ணு பாப்பா. விஜய் அவருக்கு இது செஞ்சாரு, அந்த கதையெல்லாம் தூக்கின்னு வரக்கூடாது. 10வது 12வது படிக்கிற பசங்க எல்லாம் பென்சில் வாங்கி தந்தாரு, ரப்பர் வாங்கி தந்தாரு, ஊக்கத்தொகை தந்தாரு, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சினிமாவில் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி டைலாக் பேசினாரு, அதெல்லாம் கிடையாது. விஜய்க்கு நான் எதுக்கு ஓட்டு போடணும்? என்னுடைய வீடு பத்தி எரியும் போது விஜய் நின்னாரா? என் சக சகோதரன் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட போது விஜய் நின்னாரா? என் நிலங்கள் பறிக்கப்பட்ட போது, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்காக பறிக்கப்பட்ட போது விஜய் நின்னாரா? இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போது தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் நின்னாங்களா? நடிகர் சங்கம் நடத்தையில கலந்துகிட்டலாம் சேர்க்கக்கூடாது, இவர் தனியான போராட்டங்கள் ஏதாவது நடத்தினாரா? மலைகள் உடைக்கப்படும் போது போராட்டம் பண்ணாரா? என் ஆத்துல மணல் திருடப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட போது விஜய் குரல் கொடுத்தாரா? எங்கள் வீட்டு பெண்கள் இங்கே பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படும் போது விஜய் குரல் கொடுத்தாரா? சொல்லுங்க. என் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்ட போது விஜய் குரல் கொடுத்தாரா? இன்னைக்கு விஜய்க்கு 51 வயசு, ஒரு 20 வயசு சின்ன பிள்ளையாவே இருந்துட்டோம். மீதி 30 வயசுல விஜய் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு என்ன செஞ்சார்? எந்த மக்கள் போராட்டத்தில் கலந்துகிட்டாரு? எத்தனை மக்கள் போராட்டத்தில் கலந்துகிட்டாரு? இதுக்கு உனக்கு பதில் சொல்ல தெரியுமா? நீ ஆதாரத்தோட சொல்லு. இத்தனை போராட்டம் நடத்திருக்காரு, தமிழ்நாடு மக்களுக்கு இத்தனை இடத்துல குரல் கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாட்டும் குரல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லு பார்ப்போம். சென்னையில 13 நாளா போராடிட்டு இருந்தாங்க துப்புரவு பணியாளர், அவங்கள போய் பார்க்க வக்கு இருந்துச்சா? அங்க ஆணவ படுகொலை கவின் செய்யப்பட்டாரு, அவரை போய் பார்க்க வக்கு இருந்துச்சா? அப்புறம் என்ன மைத்துக்கிடா நான் உங்களுக்கு ஓட்டு போடணும்? ஒரு காரணம் சொல்லு, நான் எதற்காக விஜய்க்கு வாக்களிக்கணும்?